அன்னை தமிழுக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஐயோ, அவன் முன்னேறிட்டான், அவன் வளர்ந்துட்டான், அவன் வாழ்ந்துட்டான், எனக்கு பின்னாடி வந்தவன் இவ்வளோ தூரம் உயரமாக போயிட்டானே என்று சொல்லி நான் புலம்புகிறேனா? நான் மட்டுமல்ல, நீங்களும் தான். இதற்குத்தான் மனித குணத்திலே பொறாமை என்ற உணர்வு என்று சொல்லுகிறார்கள். மனிதன் குணத்திலே பொறாமை என்பதை பற்றி நமக்கு முன்னாலே பேசிய வள்ளுவர் உள்பட சான்றோர்கள் எல்லாம் பல்வேறு கருத்துக்களை சொல்லுகிறார்கள். திருக்குறளிலே அழுக்காறு என்ற அதிகாரத்திலே வள்ளுவன் மிகச் சிறப்பாக சொல்லுவான். பொறாமை குணம் உடையவனினுடைய வீழ்ச்சியும் பொறாமை குணம் அற்றவனுடைய உயர்வும் இவற்றையெல்லாம் தெளிவாக 10 குறளிலே சொல்வதை நாம் படித்திருக்கிறோம். ஆனால் பொறாமை என்பது குணம் என்பது மட்டும் உண்மை. அப்படி என்றால் என்ன? பிறர் வளர்ச்சியை கண்டு நம் மனம் ஒப்புதலின்றி போவதும் அவர்களுக்கு தீங்கு நினைப்பதுமே பொறாமையாகும். குணம் என்பதனாலே நம் அறிவு ஆற்றலை கொண்டு அதை ஒழுங்குபடுத்த வேண்டும். எப்படி ஒழுங்குபடுத்துவது? பாறையின் கற்களில் தேவையற்ற பகுதிகளை செதுக்கி விட்டு சிலையை உருவாக்குவது போல நம்முடைய உள்ளத்திலே எழுகின்ற அந்த பொறாமை உணர்வுகளை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். நாம் அறிவால் கொண்டு எப்படி முடியும்? நம்முடைய அறிவை தூண்டுகின்ற பொழுது உலக நிலையாமையை உணர்தல் வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், மௌனமாக இருக்க வேண்டும், குடும்ப உறுப்பினர்களிடம் சுற்றத்தாரிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இவ்வாறு அன்பு செலுத்துகின்ற பொழுது நம்மை சார்ந்தவர்களிடம் நாம் அன்பு செலுத்துகின்ற பொழுது அந்த பொறாமை என்ற உணர்வு செதுக்கி ஒழுக்கமாக கருதப்படும். எனவே தான் வள்ளுவன் சொல்லுவான், அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் கேடும் செவ்வியான் நினைக்கப்படும். நல்லவன் கெட்டு போவதும் கெட்டவன் வாழ்வதும் ஆராய்ச்சிக்குரியது என்று நம் அறிவுக்கே விட்டு விடுகிறான் அல்லவா? எனவே பொறாமை என்பது நம்மை நாமே ஒழுங்குபடுத்துகின்ற ஒரு முக்கியமான குணங்களிலே ஒன்று என்பதை உணர்ந்து நாம் அவற்றை ஒழுங்குபடுத்த நம்மை நாமே தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு திருவள்ளுவரின் வழிகாட்டுதலின்படி நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றுகிறேன். நன்றி, வணக்கம்.